ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பட்டை அதெல்லாம் போட போகிறதில்ல. ஏன்னா மஹிக்கு வந்து பிரியாணி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவளுக்கு வந்து அந்த வாயில் வந்து பட்டை எல்லாம் வர்றது பிடிக்காது. அதனால் நான் பிரியாணி வந்து கரம் மசாலா போட்டு தான் வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுருங்க. 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு குவிக் 1 pot பிரியாணி மாதிரி. ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஆனியன் வந்து இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கூடவே தக்காளியும் போட்டுடுறேன். ஸோ இந்த ரெசிபியோட இங்கே நான் காணிக்கக்கூடிய எல்லா ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அளவெல்லாம். ஸோ இந்த ஆனியன் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு நான் வந்து 2 minutes போல் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட அந்த தில்லையோட பிரியாணி மிக்ஸ் இருக்குல்ல, இதை போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த பிரியாணி மிக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆனியன், இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன்லாம் போட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து போடுவேன். ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போடுவேன், நல்ல ஃப்ளேவரு டேஸ்ட்டுக்கு வேண்டி. ஸோ 1/2 kg சிக்கன் போட்டிருக்கேன். அதனால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுற போகிறேன். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ மசாலாஸ் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 seconds நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஹீட்டில் வந்து அப்படி வேக்கப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரைஸ் போட வேண்டியதான். அதுக்கு பதில் நான் ஒரு 2 to 3 tablespoon வந்து தயிர் விடுறேன். தயிர் கூடயே புதினா, கொத்தமல்லி கீரை, அது ஃப்ளேவருக்கு வேண்டி. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் வந்து மட்டன் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரைஸை போட்டுடலாம். ஸோ ரைஸ் வந்து 30 minutes ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 cup அரிசிக்கு 1.5 cup தண்ணி, பாஸ்மதி ரைஸு. ஸோ 1.5 cup தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பாருங்க. உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து தலை கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணிக்குள்ள மசாலாலாம் நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ குக்கரை மூடிட்டு 1 to 2 விசில் வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ நம்ம பிரியாணி வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா பிரியாணி. பொழன்னு இருக்கு. ஸோ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.